அனைவருக்கும் சகா என்னுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக இன்றைய நாளில் தன்னுடைய 60ஆம் ஆண்டு வைர விழா துறவற வாழ்க்கையினுடைய மேன்மையை கொண்டாடுகின்ற எங்களுடைய நிறுவனர் தந்தை, என்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அவருடைய தாழ்பணிந்து உரித்தாக்குகிறேன். பேராயர் அவருடைய வாழ்வினுடைய முதிர்ச்சியை தான் இந்த துறவற வாழ்க்கை தான் வாழ்ந்த விதத்தில் பிறரும் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இந்த இறையரசியல் சபையை தொடங்கினார். அதில் முதல் குருவாகவும் முதல் நபராகவும் இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நம் சபைக்கு வந்த ஒவ்வொருவரையும் சகாய அன்னை கைப்பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். ஏனென்றால் பேராயரையும் அவர் கைப்பிடித்து நடத்தி வந்த இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். அவருடைய இந்த நல்ல மனத்திற்கு பல தடைகள் வருகிறது. ஆனாலும் அதை அவர் கண்டிப்பாக வெற்றி கொள்வார். அன்னை மரியா அவருக்கு துணையிலிருந்து பரிந்து பேசுவார். நாம் அனைவரும் சேர்ந்து நின்று இந்த போராட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். எனது இந்த வைர விழா கொண்டாட்டத்தில் பேராயருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன். உங்களோடு இருந்து இந்த சபையை வழிநடத்துவேன். இந்த சபைக்காக உழைப்பேன் என்று உறுதி கூறி என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். Happy feast to you. Thank you. Good evening, dear Father and yes, dear friends. Today we celebrate the solemnity of Mary, Help of Christians. And it's a joyous day for us because today many of our brothers are celebrating their profession day. And it's a great joy for us because our founder also celebrates the 60th diamond jubilee of his profession. We thank God for giving him such a wonderful person to our congregation because he is the one with whom we have a close collaboration and wherever our joys and sorrows being shared. One of our two peculiar qualities which I want to share about our founder is being simple and devotion to our Blessed Mother. Being simple, many of the people complicate themselves. Being simple means being humble. He is a role model for us. How Christ was role model to the apostles, how Don Bosco was a role model to his fellow Salesians. We as Dias, for our founder, we are his sons and he is our role model. And dear Father, we are very happy to have as our founder, father, guide, rector and model spiritual director, so and so forth we can keep on saying. Through you, we experience the Blessed Mother because this month is dedicated to our Blessed Mother, where every day we experience your thoughts from our Blessed Virgin Mary. And your devotion to our Blessed Mother is great. And your songs, your sermons always inspire us. We are very grateful to you. On this day, we are very thankful, dear Father, and we wish you all the best. And we keep supporting you and we are walking with you. Thank you, dear Father. அன்பு ஆயர் ஏஎம் சின்னப்பா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் என்னை எப்படி அன்போடும் பாசத்தோடும் அழைத்தாரோ அதே போல தான் இன்றைக்கும் இருக்கின்றார். அவர் மேலும் அவர் பணியை சிறக்கவும் அவர் பல்லாண்டு வாழ்கவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாசமிகு பேராயர், மக்கள் ஆயர் என்று போற்றப்படும் நம்முடைய ஏஎம் சின்னப்பா ஆண்டகை அவர்கள் துறவற வாழ்க்கையில் இணைந்து இன்றோடு 60ஆம் ஆண்டு நினைவு நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவ்வேளையில் மனித நேயமிக்க அந்த ஒரு பாசமிகு அந்த பேராயர் அவர்களை வாழ்த்த இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்டேன். அவரிடம் நான் ஒரு 7 வருடமாக ஓட்டுநராக பணிபுரிந்திருக்கின்றேன். அந்த நேரத்தில் அவர் செய்த காரியங்கள், அவர் செய்த உதவிகள், அவர் செய்த அனைத்து எவ்வளோ வசதி இல்லாத பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, சாதாரண ஒரு தொழுநோயை கட்டி பிடித்து
அவருக்கு காசை கொடுக்கும்போது கூட அவர் கையை இருக்கப்பற்றி தான் கொடுப்பார். அவர் ஏதோ ஏனோ தானோ பண்ணுற மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ விஷயம். அதே போல் நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும்போது அந்த டோல்கேட்டில் அந்த பழங்கள்லாம் விற்றுட்ருப்பாங்க. சொல்லுவார், நம்ம ஏதாவது வாங்கினா தான் அவங்களுக்கு ஒரு சின்ன வியாபாரம் நடக்கும். அதை வச்சு தான் நம்மளை நம்பி தான் அவங்க பிழைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எதாவது செய்யணும், எதாவது வாங்குங்க அப்படின்னுவார். அதே போல் நானும் டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வாழைப்பழம் எதாவது சாப்பிட்டாருன்னா உரிச்சு கையில், வாழைப்பழம் இருந்தால் உரிச்சு என் கையில் கொடுப்பாரு. நுங்கு வாங்கினார்னா அதை பிரித்து என் கையில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கையில் கொடுத்து சாப்பிட்டு சொல்லுவார். அந்த மாதிரி யாரும் செய்ய முடியாது. நம்ம மற்றவங்களை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. நம்ம ஆண்டவர் பேராயர் அப்படியேப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அதனால தான் இன்றைக்கி கடவுள் அவர் நல்ல ஆசீர்வாதத்தோடு ஒரு அறுவை சிகிச்சை, அவ்வளோ அபாயகரமான ஒரு அறுவை சிகிச்சை, இந்த வயசில் அவர் அந்த சிகிச்சை செய்திருக்கிறார். அந்த வயதில் எழுந்து நடந்தவங்கள நான் இதெல்லாம் பார்த்தது கிடையாது. அவரே தானாக எழுந்து நடந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு அதிகமாக இருக்குது. காரணம் ஒரே ஒரு விஷயந்தான், ஏழைகளை அன்பு செஞ்சார். எங்களை மாதிரி நான்லாம் டிரைவராக இருந்து முதல்ல வந்தோடனே உட்காருங்க, பேசுங்க. மனிதனாக மன்னிச்சார். சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரக்கூடிய அதே மரியாதையும் சாதாரண ஏழைகளுக்கு அவர் கொடுத்தார். சாதாரண ஏழை மக்கள், ஏழைகளுடைய தந்தை அவரோட தான். அவர் இன்னும் நிறைய சொல்லலாம், அவரை பற்றி சொல்லிகிட்டே இருந்திருக்கலாம். அவர் திரும்ப இந்த ஒரு சென்னை மயிலை மறை மாவட்டம் அவருடைய இழப்பு அவருடைய ஓய்வு பெற்ற அந்த காலம் அவங்க அதை பயன்படுத்திக்க முடியல. அப்படியே ஒரு பேராயரை அவருக்கு பயன்படுத்திக்க முடியல. நல்ல ஒரு தந்தையாக இருந்து எங்கள் குடும்பத்தையும் என் பிள்ளைகளை அன்னைவருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே எங்களுக்கு நிறைவாக இருக்கிறதுனால நான் நல்ல ஒரு தகப்பனாக என் குழந்தையை பாதுகாத்து நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் செய்து எவ்வளோ நன்மைகள் நான் நினச்சி கூட பார்க்கல என் வாழ்க்கையில். இந்த மாதிரி ஒரு தந்தைக்கு நான் வண்டி ஓட்டுன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த 60 வருஷம் அவருடைய துறவற வாழ்க்கையை இருந்து கடவுள் நல்ல ஆசீர்வாதத்தை, நல்ல உடல்நலத்தை அவர் தந்து இன்னும் 100 ஆண்டுகள் மேலே, 100 தாண்டி மேலே கடந்து அவர் நல்லபடி நல்ல உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணும்னு நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். நீங்கள் நலமோடு இருக்க எங்களுடைய ஜெபம் சிறப்பாக உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். நீங்கள் அதை மறக்க தேவையில்லை. நான் என்றைக்குமே உங்களுடைய அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஏதோ தவறாக பேசினாலும் மன்னிச்சிடுங்க. எனக்கு இது நேரத்தில் பேசும்போது எனக்கு நீங்கள் எனக்கு செஞ்ச உபகாரங்கள், ஏழைகள் நீ காட்டின அக்கறை எல்லாமே எனக்கு இப்போ நினைவு வருது. ஆனால் வந்தாலும் சொல்ல முடியாத சூழ்நிலை, அந்த வார்த்தைக்கு தடுமாறுறதுனால சொல்ல முடியல. ஆண்டவரே உங்களை வாழ்த்து எனக்கு வயதில்லை ஆண்டவரே. இந்த போதிலும் உங்களுடைய இந்த துறை வாழ்க்கை இந்த எளிய ஊழியனுடைய கடைசி ஆசீர்வாதத்தை ஏற்றுக்குமாறு உங்களை கெஞ்சி மடானேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும், என்னை வழி நடத்தும். வாழ். அனைவருக்கும் வணக்கம். இன்று தன்னுடைய துறவற முதல் வார்த்தை பாட்டின் வைர விழாவை கொண்டாடும் எம்முடைய பாசமிகு பேராயர், எம் சபையின் நிறுவன தந்தை மீதகு பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நன்னாளிலே உம்மை பற்றி பேச கேட்ட பொழுது நாங்கள் உம்மை பற்றி எதை பேச வேண்டும்? உம்மை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு வயதும் பத்தாது, காலமும் போதாது. உம்முடைய நற்குணங்களை பற்றி பேச வேண்டும் என்றால் அதற்கு காலங்கள் போதாது. இந்நாள் வரையில் நாங்கள் உம்மோடு பழகிய ஒவ்வொரு மணித்துளியும் இனிமையாகவே கருதுகின்றோம். எங்களை குழந்தைகளைப் போல வளர்த்து எங்களுடைய தவறுகளை திருத்தி ஒரு பாசத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கின்றீர். மேலும் இந்த சபையின் நோக்கமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு என்ற ஒரு நோக்கத்திலே சபையை ஆரம்பித்து அதிலே எங்களை இணைத்து உம்முடைய கனவுகளை நிறைவேற்ற எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் எங்கள் உயிர் உள்ளவரை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு
உரிமையினை பெற்றுத்தரவும் அவர்களுக்காக தொடர்ந்து பாடுபடவும் உழைக்கவும் நாங்கள் உறுதியளிக்கின்றோம். இந்த சபைக்கு என்ன இடையூறுகள், இக்கட்டுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் நேர்ந்தாலும் நாங்கள் இறுதி வரை உம்மோடு இருந்து செயல்படுவோம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். உடல் மண்ணுக்கு, உயிர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு பெற்றுத்தர என்ற நோக்கோடு விடைபெறுகிறேன். நன்றி. Today, our founder, beloved Archbishop A.M. Chinnappa, is celebrating his 60th of his religious profession. In the life of Jesus, we see the more connection between the Jesus and these apostles. Likewise, we, the SDR friends, we are experiencing the same love, care, and forgiveness from our founder, that is Archbishop A.M. Chinnappa. Bishop Chinnappa is a man of prayer, punctuality, and equality. Dear Father, will be with you till the end, like our Mother Mary was with Jesus on the Mount Calvary. May this day wonderful to you, dear Father. Thank you. Good evening, our founder and STR friends. Today we are celebrating the Diamond Jubilee of our founder's religious profession. To sum up, our founder is a jack of all trades. And our founder used to be with our brothers like a father and a good teacher and motherly care and friends. And is always in a spiritual way. He used to pray with Mary and visit a Blessed Sacrament every day for a long time visit. And he used to teach our brothers to be with our God and Mary. So let us wish him and pray for him this day. உம்முடைய நற்குணங்களை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளவு இருக்கின்றது. மன்னிப்பது, அன்பு செய்வது, உதவி செய்வது போன்ற பல காரியங்களில் நீர் கடவுளுக்கு அடுத்தபடி. எங்கள் வாழ்விலே நாங்கள் அனுபவித்தது இதுதான். பிறரை மன்னிக்கவும், பிறரை அன்பு செய்யவும், பிறருக்கு உதவி செய்யவும் நீர் என்றுமே சளைத்ததும் இல்லை, காலம் தாழ்த்தியதும் இல்லை, யோசித்ததும் இல்லை. உம்முடைய நற்குணங்களில் ஏதாவது ஒன்றையாவது நாங்கள் பின்பற்றி உம்முடைய பிள்ளைகள், நீர் துவங்கிய சபையிலே வாழும் இந்த பிள்ளைகள் உம்முடைய பெயரை என்றென்றும் சொல்ல நீர் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் எங்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டுமென்று எங்கள் பாசமிகு பேராயரை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். Evening, dear founder and all his dear friends. I'm very happy to share about our founder some 3 qualities. First one is loving everyone equally. The second one is he has a friendly concern much. And the third one is giving a good hospitality whomever comes to our house. I put all these 3 qualities because when I was doing my novitiate, I observed much. And when I was doing my degree studies, staying in the novitiate house with our founder and brothers, there much more I experienced. Not only in our house, he has these 3 qualities. When we go out even for ministry with our founder, I observe all these 3 qualities. Even when we go to the presbytery, wherever we go for mass, he has friendly concern on even those who are cooking and those who come people. He talks with them friendly. This is what we can learn from our founder. All these 3 qualities: loving everyone equally, having friendship and having friendly concern, and much more giving hospitality. Really, we can learn from our founder. In our life, we can keep all these 3 qualities. When we have these 3 qualities, we can really become a good minister to the people. We can serve and we can be a good minister in this world. Thank you, dear founder,
I'm very happy to share my thoughts from this video. I thank Brother Rex and Brother Alto who guided me and who told me to do this video. Thank you so much, dear brothers, and thank you, dear founder. May you have a good health. இன்று தனது 60வது வார்த்தை பாட்டு நாளினை கொண்டாடுகின்ற எமது சபையின் தலைவர் மீதகு பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்களுக்கு இனிய வாழ்த்துக்களும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் எனது ஜெபங்களும். அன்பு ஆயரே, உம்மை பற்றி நான் சில வார்த்தைகளை கூற ஆசைப்படுகிறேன். நீர் எளிமையின் உருவமாய் திகழ்கின்றீர். பல ஏழைகளை வாழ வைத்திருக்கின்றீர். உம்மை பின்பற்றுகின்ற மக்கள் உம்மை என்றென்றும் வாழ்த்துகின்றனர், போற்றுகின்றனர். அதேபோல் நானும் 4-5 ஆண்டுகளாக நம் சபையில் படித்து வருகிறேன். உம்மை பற்றி பல விஷயங்கள் அறிந்திருக்கிறேன். அவற்றில் உமது பெயரை வைத்துக்கொண்டு உமது குணநலன்களையும் உமது பண்பு நலன்களையும் கூற விரும்புகிறேன். C for caring, courageous and cheerful. H known for honorable and humble. I known for innocent. N known for noble person. N known for notorious in your childhood, because your lifestyle shows us how we have to be humble and active in daily life. And A known for affectionate and analytical, because whoever comes to you, you understand their need and you accept them more and you adjust with them and you become like them. And P known for patient, perfect and punctual. You are always approachable, my grace, because when we are in trouble you approach us more. And P known for peaceful and protective. And last, A known for active and attentive. Almost in this age, you are being a model for all the SDRs and all the people and all the Christian people around our places for being more active and vibrant. You are a good preacher and bless us too. Lord, in this special day, we wish you a happy profession day of yours. Lord, please pray for us. We to pray for your good health. May Almighty Lord will give you abundant grace and blessing more upon you, so that you will have a good life. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எமது சபையின் நிறுவன தந்தையின் 60வது முதல் திருநிலை பாட்டின் வைர விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எமது நிறுவன தந்தையை பற்றி கூற வேண்டுமென்றால், அன்பானவர், பண்பானவர், பாசமானவர், கனிவுள்ளம் கொண்டவர், அனைவர் மீதும் அக்கறை கொண்டவர். எமது சபையை நிறுவி 11 வருடங்களாக வழிநடத்தி வருபவர் அவரே. எமது சபையின் நிறுவன தந்தை செல்லும் இடமெல்லாம் நகைச்சுவை திறனும் அங்கே உள்ளவர்களை கட்டி இழுக்கும் தன்மை கொண்டவர். எமது நிறுவன தந்தை எங்களோடு இருக்கும் பொழுது ஒரு தந்தையைப் போல இருப்பார். நாங்கள் செல்லும் பாதை எது சரி எது தவறு என பிரித்து இந்த வழியில் நடக்க வேண்டும் என்று கூறுபவரும் அவரே. எம் பாசமிகு பேராயருக்கு முதல் வார்த்தை பாட்டின் வைர விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Happy Diamond Jubilee of your profession day, dear Father, our Grace, and our beloved founder. Good evening, Your Grace. As we are celebrating your Diamond Jubilee, we all inspired by your talks and your thoughts and your words. And we wish you and we celebrate your Diamond Jubilee, and we all pray for you for your long life. Thank you, Your Grace.